கீழ்வாதம் என்கிற முடக்குவாத நோய்க்கான ஓர் அற்புதமான தைலம் ஒன்றை நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, இந்த கீழ்வாதம் பெரும்பாலும் வயதானவர்களை அளவிற்கு அதிகமாக தாக்குகின்ற ஒரு நோயாக இது கருதப்படுகிறது. வயது ஆக ஆக படிப்படியாக மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சவ்வு, அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை படிப்படியாக குறைந்து நாளடைவில் அவர்களுக்கு மூட்டு தேய்மானம் அடைகின்றது. அந்த தேய்மானத்தால் ஒன்றோடு ஒன்று இரு மூட்டுகளும் உராய்ந்து வலி அதிகரித்து நாளடைவில் வீக்கங்கள் ஏற்படும். இதற்கு கீழ்வாதம் என்று பெயர். அந்த முடக்குவாத நோயை மிகவும் எளிமையான முறையில் நாம் தீர்த்து கொள்வதற்காக அற்புதமான மூலிகையான ஆகாய கருடன் என்று சொல்லக்கூடிய கருடன் கிழங்கை மேல் தோல் சீவி விட்டு 50 கிராம் அளவிற்கு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சீரகம். அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான மூலிகைகளில் மிகவும் ஓர் அற்புதமான மருந்தாக சீரகம் கருதப்படுகிறது. எந்த பொருளோடு சேர்ந்தாலும் அந்த பொருளில் இருக்கின்ற அளவிற்கு அதிகமான சத்துக்களை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய ஆற்றல் சீரகத்திற்கு இருப்பதாலும் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அழற்சியை நீக்குவதால் சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக விளக்கெண்ணெய். அன்பான நேயர்களே, நாம் காய்ச்சுகின்ற தைலத்திற்கு மிகவும் அற்புதமான ஒரு பொருள் விளக்கெண்ணெய். குளிர்ச்சியான பொருள் என்பதனாலும் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வெங்காய துண்டுகள். அன்பான நேயர்களே, வெங்காயம் ஒரு கிருமி நாசினியோடு இல்லாமல் பல்வேறு வகையான நோய்களுக்கு எதிர்ப்பதமாக செயல்பட்டு கிருமிகளை அழித்து நமது உடலுக்கு வலியில்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் என்பதால் சிறு வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு இப்பொழுது நாம் கீழ்வாதம் என்று அழைக்கக்கூடிய முடக்குவாத நோய்க்கான தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு விளக்கெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் முதலில் நாம் மேல் தோல் நீக்கிய கருடன் கிழங்கை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து நன்றாக எண்ணெயை மீண்டும் காய்ச்ச வேண்டும். அடுத்ததாக வெங்காய துண்டுகள் ஒரு தேக்கரண்டி. இறுதியாக சீரகம் அரை தேக்கரண்டி. விளக்கெண்ணெயில் கருடன் கிழங்கு நன்றாக வெந்து ஒரு கரிய நிறத்தில் வந்துவிட்டது. வெங்காயமும் நன்றாக வெந்து பொன்னிறமாக வெந்து மேலே மிதங்கிவிட்டன. சீரகம் அத்தனை பொருட்களுமே பொன்னிறமாக வதங்கிவிட்டதால் நாம் தைல பதத்தில் வந்த இந்த கருடன் கிழங்கு எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கீழ்வாதம் என்கிற நோய் வந்தவர்கள் பெரிய, அதாவது அலோபதி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை நாடாமல் சித்த வைத்தியர்களிடம் சென்று கீழ்வாத எண்ணெயை தேவையான அளவிற்கு வாங்கி வந்து அதை காலை மாலை இருவேளையும் பயன்படுத்துவார்கள். முழுமையான ஒரு குணம் தெரியும். அதே அளவிற்கு நாம் எளிமையான முறையில் தயாரித்த இந்த கருடன் கிழங்கு கீழ்வாத எண்ணெயை நோய் உடையவர்கள் காலை மாலை இருவேளையும் நன்றாக ஆற வைத்து இந்த எண்ணெயை எடுத்து சூடு பறக்க வலி உள்ள இடங்களில் தேய்த்து விட்டு 1 மணி நேரம் கழித்து
வெதுவெதுப்பான வெந்நீரில் குளித்து வந்தால் படிப்படியாக கீழ்வாத மூட்டு நோய்கள் குறைந்து கொண்டே வரும். வாத வீக்கத்தினால் ஏற்பட்ட அந்த வீக்கங்களும் கரைந்து கொண்டே இருக்கும். அற்புதமான இந்த எண்ணெயை, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத இந்த எண்ணெயை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.